நீல திரைக்கடலோரத்தில் நின்று நித்தம் தவஞ்செய் குமரி எல்லை என்று புரட்சி கவிஞர் பாரதி வர்ணித்த குமரி எல்லைக்கு காவல் தெய்வமாக திகழ்கிறார் பகவதி அம்மன். திருநெல்வேலியில் இருந்து சுமார் 80 கிலோமீட்டர் தொலைவிலும், நாகர்கோவிலில் இருந்து 19 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ள கன்னியாகுமரியில் கடல் ஓரமாக அமைந்துள்ள இக்கோவிலில் ஒளி வீசும் அம்மன் அக்னியின் சக்தியாக விளங்குகிறாள். நீல விழியால் நீண்ட கடலை காக்கும் பகவதி அம்மன் கோவிலின் பிரதான வாசல் வடக்கு புறமாக அமைந்துள்ள நிலையில் இங்கு குமரி அன்னை கிழக்கு திசை நோக்கி தவக்கோலத்தில் காட்சி தருகிறாள். வைர மூக்குத்தியுடனும் கிரீடத்தில் பிறை சந்திரனுடனும் வலது கரத்தில் மாலை தாங்கியும் இடது கரத்தை தொடையில் பொருத்தியும் சாந்தம் தவழும் முகத்துடன் அன்னையின் தவக்கோலம் அனைவரையும் ஆட்கொள்ளும் அருட்கோலமாக திகழ்கிறது. பஞ்சநாரி தீர்த்தங்களில் கன்னியாகுமரி கன்னி தீர்த்தம் என்று தனி சிறப்பு பெற்று விளங்கி வருவதோடு இக்கோவில் நாற்புறமும் மதில்கள் கட்டப்பட்டு அதனுள் பெரிய பிரகாரம், கொடிமரம், பாதப்பீடம் உள்ளன. பிரகாரத்தை அடுத்து ஊஞ்சல் மண்டபம், மணிமணசபா மண்டபம் என பல அழகிய மண்டபங்கள் உள்ளன. இவைகளில் புராண சிற்பங்களும் ஓவியங்களும் இடம்பெற்றுள்ளன. ஒரு காலத்தில் தேவர்களை அசுரர்கள் அடக்கி ஆண்டனர். அசுரர்களின் தலைவனான பானாசுரன் மூவுலகும் அஞ்சும்படி கொடுமை புரிந்து வந்தான். விண்ணவரும் தூயவரும் அஞ்சி மறைந்து வாழ்ந்தனர். தேவர்கள் பராசக்தியை துதித்தனர். பானாசுரன் ஒரு கன்னியாலேயே அழிவான் என்று பிரம்மன் சாபமிட்டிருந்ததால் தேவியும் அவர்களை பாதுகாக்க வேண்டி கன்னி வடிவில் குமரிக்கு வந்திருந்து கன்னியாகவே இருந்து கடும் தவம் புரிந்து பானாசுரனை வதம் செய்து தேவர்களை காப்பாற்றியதாக தல வரலாறு கூறுகிறது. இலுப்பை பூ மாலை அணிந்து நித்தம் தவம் செய்யும் குமரி அன்னையின் இக்கோவிலில் வீற்றிருக்கும் அம்மனின் ஆபரணமாக ஒளியை உமிழும் மூக்குத்தி காணப்படுகிறது. குமரி அன்னை கோவிலின் புறவாசலை திறந்தால் அம்மனின் மூக்குத்தியில் இருந்து வெளியாகும் ஒளி தொலை தூரம் செல்லும் கப்பல் வரை தெரிந்துள்ளது. இதனை கலங்கரை விளக்கின் ஒளி என்று தவறுதலாக எண்ணிய மாலுமி ஒருவர் திசை மாறி கப்பலை நகர்த்தியதாகவும் அதனால் கப்பல் கவிழ்ந்து விட்டதாகவும் ஒரு வரலாறு உண்டு. அச்சம்பவம் முதல் கோவில் கிழக்கு புற வாசல் நிரந்தரமாக மூடப்பட்டு விட்டது. குமரியை அடுத்த பக்கத்து ஊரான கடற்கரையை அடுத்த வாவத்துறை என்ற ஊரைச் சேர்ந்த மீனவ தாயார் ஒருவர் அங்குள்ள சீவிலிப்பாறைக்கு சென்ற போது அவருக்கு சிறுமியாக அம்மன் காட்சியளித்ததாக கூறப்படுகிறது. அந்த சீவிலிப்பாறையில் தேவி சின்ன குழந்தையாக தவம் செய்து ஓடி ஆடி விளையாடிய அம்பிகையின் கால் தடம் உள்ளது. அந்த கால் தடம் விவேகானந்தா கமிட்டியினரால் விளக்கேற்றி பூஜைகள் செய்யப்பட்டு போற்றி பாதுகாக்கப்பட்டு வருகிறது. பௌர்ணமி நாளில் சூரியன் மறைவதையும் சந்திரன் எழுவதையும் பார்ப்பதற்கு முன்னால் அன்னையை தரிசித்தால் வாழ்க்கையில் எல்லா வளமும் பெறுவார்கள் என்பது நம்பிக்கையாக இருந்து வருகிறது.